மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 3. அதிகாரம் 14. தொடில் சுடும் நெருப்பு, விடில் சுடும் விரகநோய். பகுதி 2. மனோன்மணியம்மாள் இங்கிலீஷ் கலாசாலையில் BA வகுப்பில் படித்தாள் என்பதிலிருந்தும், அவள் கந்தசாமியுடன் பேசிய மாதிரியிலிருந்தும், அவள் நிரம்பவும் பண்படுத்தப்பட்ட மனமும் மகா கூர்மையான புத்தியும் சிறந்த பகுத்தறிவும் வாய்ந்தவளாயிருந்தாள் என்பது நமது வாசகர்களுக்கு நன்கு விளங்கியிருக்கும். ஆயினும் இப்போது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் இங்கிலீஷ் படிப்பில் நமது நாட்டில் உள்ள தெய்வீகம் பொருந்திய நூல்கள் எதுவும் பாடமாக வைக்கப்படுவதில்லை. ஆதலால் நமது சுயயோகியதையும் சுயமதிப்பும் எவ்வளவு என்பதை இக்காலத்து மாணவர்கள் அறிந்து கொள்ள சந்தர்ப்பமில்லாது போனது பற்றி அவர்கள் நம் தேசத்து விஷயங்களை இகழவும் பிற தேசத்து விஷயங்களை புகழவும் நேருகின்றதென்பது நாம் கூறாமலே விளங்கும். ஆகவே மனோன்மணியம்மாள் ஆரம்பத்தில் தவறான கொள்கைகளை கடைபிடித்து வந்தது அவளுக்கு போதிக்கப்பட்ட கல்வி முறையினால் ஏற்பட்ட பலன் என்றே நாம் கொள்ள வேண்டுமன்றி, அவள் உண்மையான விவேகமும் நற்குண நல்லொழுக்கமும் அற்றவள் என்று கொள்வது சிறிதும் பொருந்தாது. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோரே பதம் என்கிறபடி சூக்ஷம புத்தியுடைய மேதாவிகளின் மனம் மின்னல் தோன்றி மறைவது போல பழிச்சென்று விஷயங்களின் உண்மைகளை கிரகித்து அதிதுரிதத்தில் ஆட்சேபனை சமாதானங்களை அதுவே செய்து கொண்டு போய் உண்மையை கண்டுபிடித்துவிடும். ஆதலால் வேத சாஸ்திரங்களின் சாரம் போலவும் உலகில் உள்ள சர்வ மதங்களையும் கடைந்து திரட்டி எடுத்த வெண்ணெய் போலவும் அமைந்துள்ள தாயுமான சுவாமிகளின் முதல் 3 பாக்களை கேட்டு அவற்றுள் குன்று குன்றாக குவிந்து சமுத்திரம் போல ஆழம் காண இயலாமல் பதிந்து கிடக்கும் உண்மை ஞானத்தை எண்ண எண்ண மனோன்மணியம்மாளின் தீட்சண்ய புத்தி சடேர் என்று மாறுபட்டு பொறி தட்டும் நேரத்தில் உண்மை இன்னது என்பதைக் கண்டு அவளது மனப்போக்கையும் நடையுடை பாவனைகளையும் அடியோடு மாற்றி அவளுக்கு புத்துயிர் கொடுத்துவிட்டது. ஆகவே அவள் தனது இங்கிலீஷ் கொள்கைகளையெல்லாம் ஒரே நொடியில் விளக்கினாள். தான் அதுவரையில் சென்ற துறை தவறானது என்பதை உணர்ந்து கொண்டாள். மனிதர் கல்வி கற்பது இந்த லோகத்தில் ஏராளமான பொருள் தேடி ஆடம்பரமாக உண்டு உடுத்தி எவருக்கும் கீழ்ப்படியா வணங்காமுடி மன்னராயிருந்து குதூகலமாக பொழுதை போக்குவதற்கு மாத்திரமல்ல என்பதையும், அவைகளை காட்டிலும் மேலானதும் மனிதர் சாஸ்வதமாக நாடக்கூடியதுமான புருஷார்த்தம் வேறொன்று இருக்கிறதென்றும், அதை அடைவதற்கு மனிதர் அவர்களுக்கு கடவுளால் ஏற்படுத்தப்பட்டுள்ள கடமைப்படி ஒழுகுவது அவசியம் என்றும் மனோன்மணியம்மாள் உடனே கண்டு புது மனுஷியாக மாறி நின்ற தருணத்தில் தனக்கு தனது தந்தையால் வரிக்கப்பட்ட மணமகனான கந்தசாமி பெண் வேஷம் தரித்து வந்து தான் அதே மனப்போக்குடையவன் என்பதை ஸ்பஷ்டமாக அவளுக்கு காட்டி போனதை எண்ண எண்ண மனோன்மணியம்மாள் கந்தசாமியே சகலமான அம்சங்களிலும் தனக்கு பொருத்தமானவன் என்றும், அவனுக்கு நிகரான மணமகன் தான் எந்த உலகத்தில் தேடினாலும் தனக்கு வாய்ப்பது சாத்தியமற்ற காரியம் என்றும் உறுதியாக நினைத்துவிட்டாள். அவனது இயற்கையான அழகையும் புத்தி சாதுரியத்தையும் கண்ணியமான மனப்போக்கையும் மனனம் செய்ய செய்ய அவளது மனம் இரவு பகல் அதே நினைவாக இருந்து அதிலேயே சென்று லயித்துவிட்டது. சனிக்கிழமை மாலையில் போலீஸ் கமிஷனரும் மிஸ்டர் வெல்டன்துரையும் வந்து கோபாலசாமியினிடம் கிரகித்த விஷயங்களை வெளியிட்டதை கேட்டது முதல் அந்த மெல்லியல் மடந்தை கந்தசாமியை நினைத்து நினைத்து மதிமயங்கி சித்தப்பிரமை கொண்டு விரக வேதனையில் அழுந்தி இன்பமோ துன்பமோ என பகுத்தறிய இயலாத மகா உரமான புதிய மன உணர்ச்சிகளை அடைந்து தனது படுக்கையில் படுத்த வண்ணம் தத்தளித்திருந்தாள். அதே விஷயத்தை அவள் எண்ண எண்ண அவளது மனத்தில் தேவாமிர்த வெள்ளம் ஊற்றெடுத்து கரை புரண்டு வழியத் தொடங்கியது. அன்றைய தினம் நடந்த சிவ பூஜையை கருதி அவள் ஆகாரமே கொள்ளாதிருந்தவள். ஆதலாலும் இரவு முழுவதும் தூக்கமே பிடியாதவளாய் இருந்தமையாலும் நாழிகை செல்ல செல்ல அவளுக்கு கனவிற்கும் நனவிற்கும் வித்தியாசமே தெரியாமல் போய்விட்டது. கந்தசாமியின் நாடகம் அவளது மனமாகிய அரங்க மேடையில் ஓயாமல் நடந்து கொண்டே இருந்தமையால் அது அப்போதே நடப்பது போல அவளுக்கு தோன்றியது. அவளது மனம் நினைப்பதற்கு தகுந்தபடி அவளது வாயிலும் சொற்கள் தாமாகவே அப்போதைக்கப்போது தோன்றிக் கொண்டிருந்தன. மறுநாள் காலையில் வெகு நேரம் வரையில் அவள் தனது சயனத்திலேயே பிதற்றி கொண்டு படுத்திருந்தாள். பொழுது விடிந்து விட்டதோ அல்லது அப்போதும் இரவாகவே இருக்கிறதோ என்பதே அவளுக்கு தெளிவுபடாதபடி அவளது மனம் அவ்வளவு உரமாக கந்தசாமியை பற்றிய கவனமாக கொண்டிருந்தது.
வழக்கத்திற்கு மாறாக அவள் வெகு நேரம் வரையில் எழுந்து வெளியில் வராததைக் கண்டு அவளது வேலைக்காரி சந்தேகம் கொண்டு அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்து அந்த மடந்தையை தட்டி எழுப்பினாள். அவளது மாந்தளிர் போன்ற மேனி அக்னி ஜுவாலையாய் வீசிக்கொண்டிருந்தது. அவளது வாய் சம்பந்தமற்ற சொற்களை கூறின. அதை உணர்ந்த வேலைக்காரி மிகுந்த கலவரமடைந்து அவளை மென்மேலும் தட்டி எழுப்பி உட்கார வைக்க அப்போதே அவளுக்கு சிறிதளவு தன் சுய அறிவு ஏற்பட்டது. வேலைக்காரி அவளிடம் வாஞ்சையாக பேசத் தொடங்கினாள். ஏனம்மா, ஒரு மாதிரியாய் படுத்திருக்கிறாயே, உடம்பு என்ன செய்கிறது? நேற்று முழுவதும் பட்டினி கிடந்தது இப்படி உன் உடம்பை சீர்குலைத்து விட்டதென்றே நினைக்கிறேன். எழுந்து பல் தேய்த்து கொண்டு கொஞ்சம் ஆகாரம் பார்த்து கொண்டால் உடம்பு சரியான நிலைமைக்கு வந்துவிடும். எழுந்துரம்மா என்றாள். அதை கேட்ட மனோன்மணி அம்மாள் பேய் கொண்டவள் போல மருள மருள விழித்து அப்படியே மயங்கி ஆடி விழுந்து சிறிது நேரம் கழித்து பேசத் தொடங்கினாள். நேற்று முதல் எனக்கு உடம்பில் என்னதென்று சொல்ல முடியாத அவஸ்தையாக இருக்கிறது. வயிற்றில் பசியே இல்லை. நீ ஆகாரம் என்ற சொல்லை எடுக்கும்போதே எனக்கு குமட்டல் எடுக்கிறது. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பேசாமல் படுத்து கொண்டிருப்பதே ஆனந்தமாக இருக்கிறது. என் உடம்பு நெருப்பாய் பற்றி எரிகிறது. மனம் அப்படியே படப்படுத்து தவித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்பது தெரியவில்லை என்று கூறிவிட்டு அப்படியே துவண்டு படுக்கையில் சாய்ந்து விட்டாள். அதை கண்ட வேலைக்காரி திடுக்கிட்டு பதறிப்போய், அம்மா, நீ சொல்வதை கேட்க என் மனம் பெருத்த திகில் கொள்கிறது. ஒருவேளை உனக்கு பெரிய அம்மை காணுமோ என்னமோ என்ற சந்தேகம் தோன்றுகிறது. எல்லாவற்றிற்கும் நான் உடனே போய் அப்பாவை அழைத்து வருகிறேன். டாக்டர்களை தெரிவித்து பார்த்தால் உண்மை இன்னதென்ன விளங்கி போகும். அதற்கு தகுந்தபடி வைத்தியம் செய்யலாம் என்று உருக்கமாக வருந்தி கூறினாள். அதை கேட்ட மனோன்மணியம்மாள், ஐயோ, நீ பேசுவதை கேட்பதே எனக்கு மகா வேதனையாக இருக்கிறதே. இன்னும் அப்பாவையும் டாக்டர்களையும் கூப்பிட்டால் அதை நான் தாங்கவே முடியாது. நீ யாரையும் கூப்பிட வேண்டாம். பேசாமல் அப்பால் போ. நான் கூப்பிடும்போது வா என்று நயந்து இறைஞ்சி கூறினாள். அதற்கு வேலைக்காரி, குழந்தாய், நம்முடைய சம்பந்தி ஐயா சிவபூஜைக்கு ஆரம்பம் செய்துவிட்டார்கள். உன்னை அப்பா அழைப்பார்களே, அதற்கு நான் என்ன சொல்கிறது? எல்லாவற்றிற்கும் நீ எழுந்து பல் தேய்த்துக்கொள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். மனோன்மணி அம்மாள் சித்த பிரம்மை கொண்டவளாய் சிறிது ஆடி விழுந்த பின் பேசத் தொடங்கினாள். ஜலம் கொஞ்சம் கொண்டு வா. நான் இப்படியே பல் தேய்த்துக் கொள்கிறேன். எனக்கு உடம்பு இப்படி இருப்பதாக அப்பாவிடம் சொல்ல வேண்டாம். அவர் கூப்பிட்டால் நான் அயர்ந்து படுத்து தூங்குவதாய் சொல்லிவிடு என்றாள். வேலைக்காரி அதற்கிணங்கி உடனே வெளியில் சென்று ஜலம், பற்பொடி முதலியவற்றை கொணர்ந்து கொடுக்க மனோன்மணியம்மாள் தட்டு தடுமாறி எழுந்து அப்பால் சென்று பல் தேய்த்து தனது தேகத்தை சுத்தி செய்து கொண்டு அப்படியே ஒரு கை ஜலத்தையும் பருகிவிட்டு வந்து கட்டிலின் மீது படுத்துக்கொண்ட அடுத்த நிமிஷம் அவளது கண்கள் மூடிக்கொண்டன. அவளது அகக்கண்ணில் மறுபடியும் கந்தசாமியின் இனிய வடிவம் தோன்றி ஆனந்த நர்த்தனம் செய்ய தொடங்கியது. அந்த பெண்மணி தனக்கு அருகில் வேலைக்காரி இருக்கிறாள் என்பதையும் தனது தேகத்தையும் மறந்து அந்த மானசீக நாடகத்தில் தனது முழு கவனத்தையும் செலுத்தியபடி அதிலேயே ஆழ்ந்து உயிரற்றவள் போல ஆகிவிட்டாள். வேலைக்காரி வெகு நேரம் வரையில் நின்று பார்த்தாள். மறுபடி மெதுவாய் 2-3 முறை அந்த மடந்தையின் பெயரை சொல்லி கூப்பிட்டு பார்த்தாள். மறுமொழி இல்லை. அவள் அயர்ந்து தூங்குகிறாள் என்று தீர்மானித்துக் கொண்டவளாய் வேலைக்காரி வெளியில் போய்விட்டாள். அன்றைய பகலில் வேலாயுதம் பிள்ளையின் சிவ பூஜை நடந்தேறியது. முதல் நாள் செய்தது போல மனோன்மணி அம்மாளோடு தாம் போக வேண்டும் என்று பட்டாபிராம பிள்ளை எண்ணி அவளது வருகையை வெகுநேரம் வரையில் எதிர்பார்த்திருந்து நேராக அவளது விடுதிக்கு போய் சேர்ந்து அவள் கட்டிலின் மீது படுத்து தூங்கிக் கொண்டிருப்பவள் போல காணப்பட்டதை உணர்ந்து அவளுக்கு உடம்பு சற்று அசௌக்கியப்பட்டிருப்பதாகவும் தூங்கி விழித்தால் அது சரிப்பட்டு போகும் என்று தீர்மானித்துக் கொண்டு அவ்விடத்தை விட்டு ஓசை செய்யாமல் வெளியில் சென்று தாம் மாத்திரம் சிவபூஜைக்கு போயிருந்தார். அன்று மனோன்மணி அம்மாள் பூஜைக்கு வரவில்லை என்பதை மற்றவர் எவரும் கவனிக்காமல் தத்தம் அலுவல்களை கவனித்துக் கொண்டே இருந்துவிட்டார்கள். பூஜை, அதிதி போஜனம் முதலியவை நிறைவேறின. பட்டாபிராம பிள்ளை சிறிதளவு ஆகாரம் பார்த்து கொண்டார். மனோன்மணி அம்மாள் நன்றாக தூங்கி எழுந்து போஜனம் செய்து கொண்டு வழக்கப்படி தனது தெளிவான நிலைமையை அடைந்திருப்பாள் என்று அவர் எண்ணி தனது கச்சேரியிலிருந்து வந்திருந்த சில காகித கட்டுக்களை படித்து அதற்குரிய உத்தரவுகளை பிறப்பிப்பதில் அவர் அன்றைய பொழுதை போக்கிக் கொண்டிருந்தார்.
ஆதலால் அவர் அன்றைய தினம் மனோன்மணி அம்மாளை கவனிக்க இயலாமல் போய்விட்டது. காலையில் கட்டிலில் படுத்த மனோன்மணி அம்மாள் மாலை வரையில் பேச்சு மூச்சின்றி ஒரே நிலையாக படுத்திருந்ததை கண்ட வேலைக்காரி நிரம்பவும் திகில் கொண்டு நடுநடுங்கி மனோன்மணி அம்மாளை தட்டி எழுப்பி, அம்மா, என்ன விபரீதம் இது? இப்போது அந்தி வேளை நெருங்கிவிட்டது. காலை முதல் ஜலம் கூட சாப்பிடாமல் நீ இப்படி படுத்திருப்பதை காண என்னால் சகிக்கவே முடியவில்லை. நேற்று கூட நீ பட்டினியாயிருந்தாய். அப்படி இருக்க வயிறு மந்தமாயிருக்கிறது என்று சொல்வதற்கும் இடமில்லை. இப்போதாவது எழுந்து கொஞ்சம் சாப்பிடம்மா என்று நிரம்பவும் கெஞ்சி மன்றாடி வேண்டிக் கொண்டாள். அதை கேட்ட மனோன்மணி அம்மாள் நிரம்பவும் வேதனைப்பட்டவளாய், அடி, என்னடி சாப்பாடு சாப்பாடு என்று இப்படி ஓயாமல் என்னை கொன்று கொண்டே இருக்கிறாய். நீ பேசாமல் இருந்தால் அதுவே பசிதாகமெல்லாம் தேர்ந்தா மாதிரி இருக்கும் என்றாள். அதை கேட்ட வேலைக்காரி அவ்வளவோடு பேசாதிராமல் அவ்விடத்தை விட்டு சமையல் அறைக்கு போய் ஏதோ சில ஆகாரம், பால், தண்ணீர் முதலியவற்றை எடுத்து வந்து கட்டில் அண்டை வைத்துவிட்டு அவளுக்கு எதிரில் போய் உட்கார்ந்து கொண்டு அவளை மிகுந்த வாஞ்சையோடு தடவி கொடுத்து, அம்மா, நீ இப்படி சுத்தமாய் பட்டினி கிடப்பதனாலேயே மென்மேலும் களைப்பும் சோம்பலும் அதிகரித்து ஆகாரம் சாப்பிடவும் பலமில்லாமல் செய்திருக்கின்றன. நான் சாதத்தை பிசைந்து வாயில் ஊட்டுகிறேன். சாப்பிடம்மா. நீ இப்போது கொஞ்சமாவது சாப்பிடாவிடில் நான் அப்பாவிடம் போய் இதை சொல்லத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் என்னை கடுமையாக கோபித்துக் கொள்வார்கள் என்று கூறிய பின் ஆகாரத்தை எடுத்து வாயில் ஊட்டத் தொடங்கினாள். அவள் செய்தது மனோன்மணி அம்மாளுக்கு சகிக்க ஒண்ணாத மரண வேதனையாக இருந்தது. ஆனாலும் அவள் தனது தந்தையை அழைத்து கொண்டு வந்துவிடப் போகிறாளே என்ற அச்சத்தை கொண்டவளாய் தனது வாயை திறந்தாள். ஒரு கவளம் ஆகாரம் தொண்டை வரையில் சென்றது. வேப்பங்காயை விழுங்குகிறவர்களுக்கு எப்படி குமட்டலும் வாந்தியும் உண்டாகுமோ அம்மாதிரி அவள் உடனே உவ்வா உவ்வா என்று பலத்த ஓசையோடு வாந்தி எடுக்கத் தொடங்கினாள். அதை கண்ட வேலைக்காரி பெருத்த பீதியும் நடுக்கமும் அடைந்து சாதம் கொடுப்பதை நிறுத்தி கொண்டு சுட சுட இருந்த பாலை எடுத்து, இந்த பாலையாவது சாப்பிடம்மா, இது வாந்தி செய்யாது என்ற அன்போடு கூறி அதை வாயில் பெய்ய மனோன்மணி அம்மாள் அதை மாத்திரம் 4-5 வாய் வாங்கி விழுங்கிய பின் அதுவும் வேண்டாம் என்று கையால் சைகை செய்து தடுத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு அப்படியே சோர்ந்து படுத்துவிட்டாள். உடனே அவளது உடம்பு குபீர் என்று வியர்த்து தண்ணீர் மயமாகிவிட்டது. அவளது உடம்பின் ஒவ்வொரு அணுவும் காற்றில் அசையும் மாந்தளிர் போல நடுங்கியது நன்றாக தெரிந்தது. அதற்கு மேல் அவளை தான் உபதிரவிக்க கூடாதென்று நினைத்தவளாய் வேலைக்காரி மிகுதி இருந்த ஆகார வஸ்துக்களையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு தனது போஜனத்தை முடித்துக்கொண்டு அந்த விடுதியிலேயே வந்து படுத்துக்கொண்டு அந்த இரவை கழித்தாள். மறுநாள் காலையில் படுக்கையை விட்டு எழுந்த வேலைக்காரி மனோன்மணி அம்மாளை நோக்கினாள். அவளது நிலைமை முதல் நாளில் இருந்ததை விட அதிக பரிதாபகரமாகவும் கேவலமாகவும் இருந்தது. அவளது தேகம் துரும்பு போல மெலிந்து தளர்வடைந்து சோர்ந்து போயிருந்தது. வேலைக்காரி அவளை தட்டி எழுப்பி பார்த்தாள். அவள் எழுந்திருக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. வேலைக்காரி மிகுந்த கலவரமடைந்து தான் அதற்கு மேல் சும்மா இருப்பது சரியல்ல என்று நினைத்து உடனே பட்டாபிராம பிள்ளையிடம் சென்று அந்த செய்தியை தெரிவித்தாள். அவர் நிரம்பவும் கவலை கொண்டவராய் உடனே புறப்பட்டு மனோன்மணி அம்மாளது விடுதியை அடைந்து கட்டில் அண்டை சென்று பார்த்தார். தமது புதல்வி வாடி வதங்கி துவண்டு முற்றிலும் அலங்கோலமாய் படுத்திருப்பதைக் கண்டு அபாரமான திகிலும் கலக்கமும் அடைந்து, அம்மா, அம்மா, மனோன்மணி, மனோன்மணி என்று 2-3 தரம் அன்பாக அழைத்து பார்த்தார். மறுமொழி இல்லை. அவரது திகிலும் நடுக்கமும் அதிகரித்தன. அவர் கட்டிலண்டை நெருங்கி அவளது முதுகில் மெதுவாக 2-3 முறை தட்டி, மனோன்மணி, மனோன்மணி என்று மிகுந்த அன்போடும் உருக்கமாகவும் கூப்பிட அந்த பெண்மணி மெதுவாக தனது கண்களை திறந்து கொண்டு பார்த்து தனது தந்தை வந்து நின்றதைக் கண்டு திடுக்கிட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்து கட்டிலை விட்டு கீழே இறங்கி அலங்கோலமாய் இருந்த தனது கேசத்தையும் ஆடையையும் சீர்திருத்தி கொண்டு நாணி கோணி தூர விலகி நின்றாள். அதற்கு முன் இங்கிலீஷ் நாகரிகத்தின்படி அவள் சிறிதும் கூச்சமின்றி தனது தந்தையோடு சமமாக நின்றும் சமமாக நாற்காலியில் உட்கார்ந்தும் நேருக்கு நேர் துணிவாக பேசியதற்கு முற்றிலும் மாறாக நடந்து கொண்டாள். தான் ஏதோ பெருத்த தவறு செய்து விட்டவள் போல அவள் தனது தந்தையின் முகத்தை பார்க்க வெட்கி தனது பார்வையை அப்புறமும் கீழேயும் செலுத்தி வேறு எதையோ கவனிப்பவள் போல தனது சேலை தலைப்பை பிடித்து நெருடிய வண்ணம் நின்றாள். அவளது தேகம்
வாடி துவண்டு தளர்ந்து போயிருந்தமையால் அவள் நிற்க மாட்டாதபடி அவளது கால்கள் தள்ளாடின. இடை மெலிந்து அசைந்தாடியது. அவளது நூதன தோற்றத்தைக் கண்டு வியப்பும் கலக்கமும் அடைந்த பட்டாபிராம பிள்ளை, அம்மா, ஏன் இப்படி இழைத்து போயிருக்கிறாய்? நேற்று நான் வந்து பார்த்தபோது நீ தூங்கிக் கொண்டிருந்தாய். நீ சாதாரணமாய் படுத்திருக்கிறாய் என்றும் உன்னை எழுப்பக்கூடாதென்றும் நினைத்தலவா நான் பேசாமல் போய்விட்டேன். நீ 2 தினங்களாய் சாப்பிடவே இல்லையாம். அந்த முட்டாள் வேலைக்காரி இதுவரையில் பேசாது இருந்துவிட்டு இப்போதுதான் என்னிடம் வந்து கூறினாள். வயிறு மந்தமாக இருக்கிறதா? நான் இப்போது தொட்டு பார்த்ததில் கடுமையான ஜுரம் போல தெரிந்தது. நீ ஏன் எழுந்து தூர நிற்கிறாய்? வந்து கட்டிலேயே படுத்துக்கொள். நான் டாக்டரை வரவழைக்கிறேன் என்று நிரம்பவும் கனிகரமாக கூறினார். அதை கேட்ட பெண்மணி வாய் திறந்து பேசுவதற்கும் லஜ்ஜை அடைந்தவளாய் சிறிது நேரம் கீழே குனிந்தபடி நின்று, அப்பா, டாக்டரை அழைக்க வேண்டாம். எனக்கு உடம்பில் வியாதி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. பசி, தாகம் முதலிய எதுவும் உண்டாகவில்லை. இன்னும் கொஞ்ச காலம் உடம்பை பேசாமல் போட்டிருந்தால் சரிப்பட்டு போகும் என்று நினைக்கிறேன் என்றாள். அதை கேட்ட பட்டாபிராம பிள்ளை, எப்போது முதல் உடம்பு இப்படி இருக்கிறது? என்ன காரணத்தினால் உடம்பு இப்படி இருக்கிறது என்பது தெரியவில்லையா என்றார். மனோன்மணியம்மாள் சிறிது தயங்கி மேலும் கீழும் பார்த்து, அப்பா, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. இந்த மன்னார்குடியாரை நான் கண்டது முதல் என் மனசில் ஒரு மாதிரியான மன எழுச்சி உண்டாகி கொண்டே இருக்கிறது. பசி, தாகம் முதலிய எதுவும் தோன்றாமல் இருந்தது. அவர்கள் செய்த பூஜையை பார்த்த முதலும், மிஸ்டர் வெள்ளந்துரை சொன்ன ஆச்சரியகரமான செய்தியை கேட்ட முதலும் என் மனசு கட்டில் அடங்காமல் பொங்கி பூரித்து கொண்டே இருக்கிறது. பசி, தாகம் முதலிய எதுவும் தோன்றவில்லை. வேலைக்காரி உங்களிடம் இதை பற்றி சொல்வதாக சொன்னாள். நான் தான் சொல்ல வேண்டாம் என்றேன் என்றாள். அதை கேட்ட பட்டாபிராம பிள்ளை பிரமிப்படைந்து திகைத்து போய் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த பிறகு மிகுந்த வாஞ்சையோடு தமது குமாரத்தியை நோக்கி, அம்மா, புது மனிதர்களையும் நமக்கு நெருங்கிய பந்துக்கள் ஆக போகிறவர்களையும் முதலில் காணும்போது எல்லோருக்கும் இதே மாதிரிதான் ஒருவித மன எழுச்சி உண்டாகும். இது இயற்கைதான். ஆனாலும் அதற்காக நீ ஒரே முட்டாய் 2-3 தினங்களாய் தண்ணீர் கூட அருந்தாமல் இருந்தால் அந்த உடம்பின் கதி என்ன ஆகிறது? நீ உடம்பை இப்படி முற்றிலும் அசட்டை செய்வது ஒழுங்கல்ல. பிடித்த வரையில் கொஞ்சம் ஆகாரம் பார்த்துக்கொள். அதுவுமன்றி நான் உன்னிடம் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு நீ சரியான மறுமொழி சொல்ல வேண்டும் என்றார். மனோன்மணியம்மாள் திடுக்கிட்டு அவர் என்ன கேள்வி கேட்கப் போகிறாரோ என்று அஞ்சி அவரது முகத்தை ஆவலோடு நிமிர்ந்து பார்ப்பதும் கீழே குனிவதுமாய் நின்றாள். பட்டாபிராம பிள்ளை, அம்மா, நீ இந்த 2 தினங்களாய் இவர்களுடன் நெருங்கி பார்த்தாய். அதுவுமன்றி அன்றைய தினம் கந்தசாமியுடன் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தாய். உன்னுடைய அபிப்பிராயம் இப்போது எப்படி இருக்கிறது? இவர்களுடைய சம்பந்தம் உன் மனசிற்கு பிடிக்கிறதா இல்லையா? நீ பயப்படாமல் உன் மனசை வெளியிட்டு சொல். நீ எதையும் சொல்லாமல் மனசிற்குள்ளாகவே வைத்துக்கொண்டு உன் உடம்பை சித்திரவதை செய்து கொள்வது சரியல்ல. வெட்கப்படாமல் என்னிடம் நிஜத்தை சொல்லிவிடு என்றார். அந்த எதிர்பாராத சொல்லை கேட்டு அந்த மடந்தை திடுக்கிட்டு வெட்கி என்ன மறுமொழி கூறுவதென்பதை அறியாதவளாய் கீழே குனிந்தபடி மௌனமாக நின்றாள். மன்னார்குடியாரது சம்பந்தம் வேண்டாம் என்று அவள் நினைப்பது போன்ற அருவருப்புக்குரியாவது, அதிருப்திக்குரியாவது, கோபக்குரியாவது அவளது முகத்தில் காணப்படவே இல்லை. அவளது மனம் கட்டில் அடங்கா களிப்பையும் குதூகலத்தையும் கொண்டு அதை வெளியில் காட்டாமல் மறைக்க முயல்வது போன்ற குறியே முகத்தில் தெளிவாக தெரிந்தது. கந்தசாமியின் மீது காதல் கொண்டே அவள் அவ்வாறு விரக வேதனையால் தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை ஒரு நொடியில் யூகித்துணர்ந்து கொண்ட பட்டாபிராம பிள்ளை அவளை நோக்கி, அம்மா, சரி, நீ என் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம். நீ பட்டினி கிடப்பதால் உன் உடம்பு அலுத்து போய் தத்தளிக்கிறது. நீ வந்து மறுபடி கட்டிலில் படுத்துக்கொள். எப்படியாவது பிரயாசைப்பட்டு நீ வேளைக்கு ஏதாவது கொஞ்சம் ஆகாரம் பார்த்துக்கொள். மற்ற எந்த விஷயத்தையும் உன்னுடைய பிரியப்படி நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி வைக்கிறேன். நீ கொஞ்சமும் கவலைப்படாதேயம்மா என்று கூறிய பின் அவ்விடத்தை விட்டு நேராக வேலாயுதம் பிள்ளை இறங்கியிருந்த விடுதிக்கு போய் கண்ணப்பாவை கண்டு அவன் மூலமாய் மனோன்மணி அம்மாளது நிலைமையை திரிபுர சுந்தரி அம்மாளுக்கு தெரிவித்து தாம் என்ன செய்வதென்பதை பற்றி அபிப்பிராயம் கேட்க
திரிபுர சுந்தரியம்மாள் சிறிது நேரம் சிந்தனை செய்து மனோன்மணி அம்மாளிடம் தான் போனால் அவள் தன்னிடம் அவ்வளவு தாராளமாக மனதை வெளியிட மாட்டாள் என்றும், வடிவாம்பாளை அனுப்பினால் அவள் மனோன்மணி அம்மாளோடு கூடவே இருந்து அவளை அப்போதைக்கப்போது உண்ண செய்து அவளது மனதிற்கு தேறுதல் கூறிக்கொண்டிருப்பாள் என்று நினைத்து அதை பட்டாபிராம பிள்ளையிடம் வெளியிட அவர் அதற்கிணங்கினார். அவர்கள் உடனே ஒரு வேலைக்காரியை அழைத்து அவளுடன் சேர்த்து வடிவாம்பாளை அனுப்பி வைத்தார்கள். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.